இறைவன் கிட்ட வேண்டவே கூடாது, இதுதான் பியூட்டியே. அப்படியா? கோயிலுக்கு வேண்டதானே நான் செய்யலாம். என்ன சொல்றேன், நீங்க பிறக்கும் போது எத்தனாவது வருடம் பிறந்தீங்க? 80. 80வது வருடம் நீங்கள் குழந்தையாக பிறக்கும் போது உங்களுக்கு தெரியுமா நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது? இல்ல, தெரியாது. பிறந்தது மட்டும்தான் உங்க வேலை. உங்க அப்பா அம்மா உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல, எப்போ பால் கொடுக்கணும், எப்ப சாப்பாடு கொடுக்கணும், எப்ப ஆல் அவுட் போடணும், எப்ப கதவை சாத்தி வைக்கணும், யாருக்கிட்ட குழந்தையை கொடுக்கணும், யாருக்கிட்ட குழந்தையை கொடுக்க கூடாது, என்ன சொல்லி கொடுக்கணும், சளி வந்தா என்ன பண்ணணும், காய்ச்சல் வந்தா நீங்கள் குழந்தை தன்மையாக இருக்கும்போது அப்பா அம்மா பாத்துக்கிட்டாங்க. இப்ப அறிவு வந்துருச்சு, அதனால உங்களை நீங்க பாத்துக்கிட்டீங்க. மறுபடியும் இந்த குழந்தை தன்மை, அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, படைச்சவங்களுக்கு தெரியும் எப்ப எதை கொடுக்கணும், என்ன செய்யணும். நீ அதை நம்புங்கன்னு சொல்ற, நீங்க அதை நம்ப மாட்டீங்க. அதாவது மார்பில் பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுவதற்காக அந்த தாயினுடைய மார்பில் 10 மாதத்துக்கு முன்னாடியே பால் ஊறணும்னு படைக்க தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியாதா உங்களுக்கு அடுத்து என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் அறிவாளின்னு நினைச்சுக்கிறீங்க, என் அறிவுக்கு மேல ஒரு பெரிய அறிவு இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க, அதனால நான் தான் பண்றேன்ற திமிர அகங்காரம் வந்துருது.